ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். போன வகுப்புல நாம அன்புடைமை பற்றி பார்த்தோம். அன்புடைமையில அன்பு செலுத்துறது எவ்வளவு முக்கியம், எப்பயுமே எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வகுப்புல அன்பு செய்வாரை அறிவன் சிவன், நம்ம அன்பா இருக்கோங்கிறத சிவபெருமான் எப்படி அறிந்துக்குவாரு, அறிந்துட்டு அவர் அவங்களுக்கு என்ன செய்வாரு அப்படிங்கிற தலைப்புல ஒரு 10 பாடல்கள் வர இருக்கு. பார்க்கலாம். இந்த தலைப்புல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திருமந்திரமே அன்பே சிவம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் திருமூலர் சொல்ல வராரு. அப்ப பக்திய விடவும் சிறப்பு அன்புதான் அப்படின்னு சொல்றாரு. சிவத்தை நீ பக்தியால போய் அடையணும்னு நினைக்கிறத விட அன்பால போய் அடையணும் அப்படிங்கிறது தான் எளிமையான வழி அப்படிங்கிறது தான் அன்பே சிவம் அப்படிங்கிறதுல சொல்றாரு. இப்ப பக்திக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப நமக்கு எதனால இறைவன் மேல ஒரு பக்தி வரும் அப்படின்னா, அடிப்படையா ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். நம்ம சாதாரண இல்லற வாழ்க்கையில இருக்கும்போது, என் பிள்ளைங்களுக்கு இது வேணும், அது வேணும், ஏதோ ஒரு ஆசையினால நம்ம கோயிலுக்கு போவோம், பக்தி செலுத்துவோம். இல்ல அப்படியே இல்ல நம்ம அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும், இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். இல்லைன்னா அந்த சிவனை பார்க்கணும், அந்த ஜோதிய உணரணும், ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு ஆசை வரனால, நம்ம அதுல இருந்து அப்படியே பக்தியில ஆரம்பிச்சு பக்தி செலுத்த ஆரம்பிப்போம். ஆனா இந்த அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, அதுல எந்த விதமான ஆசையுமே இல்லாம அன்பு செலுத்துறதுதான் அன்பே சிவம் அப்படிங்கிறது. இறைவன் மேல எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம அன்பை மட்டும் செலுத்தும் போது இறைவனை ரொம்ப வேகமா போய் நம்மளால அடைய முடியும். அதுக்கு ஒரு சின்ன கதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 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 சித்தர் ஒருத்தர் இருக்காரு. அவர் இரவும் பகலும் அந்த இறைவனையே நினைச்சு தியானத்திலேயே இருக்காரு. சாப்பிடாம கொள்ளாம ஒரு மலை மேல உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த அந்த வழியா போற ஒரு வயசான அம்மா தினமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் அவ்வளவு கடுமையா தவம் பண்றாரு. நாளுக்கு நாள் அவர் இளைச்சிக்கிட்டே போறாரு. அந்த மலையில அவ்வளவு காத்து இது இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவால தாங்கவே முடியல. ஒரு நாள் போயி அவர் பக்கத்துல நின்னு புலம்புறாங்க. அது யாருப்பா சிவன், அந்த சிவனை பார்க்கணும்னு தான் பாவம் இந்த இந்த தம்பி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சிவன் யாரு, நீ எங்க இருக்க, உனக்கு கண் இல்லையா, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவபெருமான் காட்சி தர்றாரு. அப்ப அந்த சித்தர் கேக்குறாரு, நான் இவ்ளோ நாள் தவம் பண்ணேன், உன்னை பார்க்கணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தோட இருந்தேன். அப்பல்லாம் நீ எனக்கு காட்சி தரவே இல்ல. இப்ப இந்த அம்மாக்கு சிவன்னா யாருன்னு தெரியாது, தவம்னா என்ன, எப்படி பயிற்சி பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த அம்மா கூப்பிட்ட உடனே நீ வந்துட்ட. அது ஏன் வந்த? இப்ப எப்படி நீ வந்த? அப்படின்னு கேட்கவும் 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். நீ பக்தியோட என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்த. ஆனா அந்த அம்மா உன் மேல இருக்கிற அன்புனால என்ன கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. அந்த ஒரு தூய்மையான அன்பு தான் அவங்களுக்கு உன் மேல இருந்தது. உனக்கு பக்தி இருந்தது. அதுல அ ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாவது என்ன அடையணுங்கிற ஒரு ஆசை உனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த அம்மாக்கு எந்த ஆசையுமே கிடையாது. தூய்மையான அன்போட அவங்க என்ன கூப்பிட்டாங்க. அதனால வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த பக்திக்கும், அன்புக்கும் உள்ள வித்தியாசம். எப்ப அந்த பக்தியில இருக்கிற அந்த ஆசையும் போயி, நமக்கு அன்பு வருதோ, அப்பதான் இறைவன் வருவாரு. அதனால நம்ம ஏகப்பட்ட வழிகள் இருக்கு இறைவன போய் அடையறதுக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், இந்த இவங்க மாணிக்கவாசகர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போய் இறைவன அடைஞ்சாங்க. ஆனா எல்லாத்த விடவும் எளிமையான வழி, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்திட்டோம் அப்படின்னா, அதுவே எளிமையா நம்ம போய் இறைவன அடைந்துரலாம். அதத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். திருமூலர் அதை எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். 280வது பாடல். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும்
உத்தமநாதன் கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அது ஆமே. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். ஈசன் சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும். என்னெல்லாம் தெரியும்? இகழ்ந்ததும் பெற்றதும். நாம சிவபெருமானிடத்துல நாம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோம், எந்த அளவுக்கு இகழ்றோம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு தெரியும். ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் சிவபெருமான் மேல அது அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையா பெருசா காமிச்சாலும் சரி, இல்ல காட்டவே இல்லை அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய உண்மையான அன்பு என்ன அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு தெரியும். உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன். நம்மளுடைய அளவு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அருள் செய்யக்கூடியவன் தான் உத்தமநாதன். அப்படின்னா அதுல எந்த மாறுபாடுமே வராது. நம்ம அன்பே இல்லாதவங்களுக்கு அதிக அருள் தருவார் அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டா நம்ம எந்த அளவு அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு அருள் கொடுக்கக்கூடியவன் தான் அந்த இறைவனாகிய உத்தமநாதன். கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லாருக்கு. கொழுந்து அப்படின்னா அந்த புதுசா வரக்கூடியது, அப்பதான் ஆரம்பமாகுது அந்த மாதிரி. அப்ப நம்மளுடைய மனதிலையும் அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா தோன்றி அது மிகுதி ஆகும்போது அருள் கூற வல்லாருக்கு அந்த அந்த அன்பு மிகுதியா கொழுந்தா இருந்து அது மிகுதியா மாறும்போது மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அது ஆமே. அந்த மாதிரி நமக்குள்ள அன்பு வளர்ந்து அது பெருகிக்கிட்டே வர வர அந்த இறைவன் மகிழ்ச்சியாகி அவனும் அருளை நமக்கு அதுக்கு ஏற்ற அளவு கொடுப்பாரு. அப்ப நம்ம எவ்வளவு அன்பு செலுத்துறோங்கிறது நம்ம காமிச்சாலும் காமிக்கலைனாலும் இறைவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அருள் கொடுப்பாரு. அப்ப நமக்கு உள்ள வரக்கூடிய அன்பானது எப்படி இருக்கணும்? அது ஒரு கொழுந்து மாதிரி ஆரம்பிச்சு அது மிக பெருசா வளரணும். அதுக்கு ஏத்த மாதிரி இறைவன் அருள் செய்வான். அடுத்து 281வது பாடல். இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பிற் கலவி செய்து ஆதி பிரான் வைத்த முன்பப் பிறவி முடிவது தானே. நமக்கு இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன். இப்ப நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். இதுல நமக்கு இன்பம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இறைவன் தான். இறைவன் தான் நம்ம போன பிறவில செய்ததுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இப்ப இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. துன்ப பிறவி தொழில் பல எண்ணினும். அப்ப இன்பம் மட்டும்தான் நமக்கு கொடுப்பாரா, துன்பம் கொடுக்க மாட்டாரானா? துன்பமும் அவர் தான் கொடுப்பாரு. அதுவும் நம்ம போன பிறவில செய்த நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது நம்ம செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த துன்பத்தையும் அவர் தான் நமக்கு கொடுப்பாரு. அப்ப நம்ம இப்ப போன பாடல்ல என்ன பார்த்தோம்? நம்ம அன்பு செலுத்தினோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அருள் கொடுப்பாரு. அப்ப நம்ம இந்த பிறவில அன்பா இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம போன பிறவில செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி துன்பம் நமக்கு வரத்தான் செய்யும் இல்லையா? அப்ப அந்த துன்பத்துல இருந்து இப்ப நாம அன்பா இருக்கும்போது அவர் எப்படி விடுவிப்பாரு அப்படிங்கறதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும். பல துன்பங்கள் நமக்கு வந்தாலும் அன்பிற் கலவி செய்து ஆதி பிரான் வைத்த. நம்ம அன்பா இருக்கும்போது அந்த இறைவனுடைய திருவடிய மட்டுமே நாம நினைத்து எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்தும் போது முன்னப்பிறவி முடிவது தானே. முன் பிறவில நாம செய்த அந்த வினைகள் எல்லாமே இப்ப நாம அன்பு செலுத்தினாலே அது கரைந்து போயிடும். அப்ப போன பிறவில நாம என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிறவில நமக்கு இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்படாம நாம இருக்க வேண்டியது எல்லாரிடத்திலும் அன்பாகவே இருந்தாலே போதும். அதுவே நமக்குடைய அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பிறவி கடல்ல இருந்து நம்மள மீட்டு கொடுத்துரும். அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுவே வழி செய்யும். அடுத்த பாடல் 282. அன்பு உரு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி இன்பு உரு கண்ணியொடு ஏற்க இசைந்தன
துன்பு ஒரு கண் இயந்தாடுந்துடக்கற்று நண்பு ஒரு சிந்தையை நாடு மின்னேரே. இப்ப நமக்கு வந்து அன்பு எங்க இருந்து வருது அன்பு அப்படின்னு பேசும்போதே நமக்கு மனசுக்குள்ள இருந்து அந்த அன்பு வர மாதிரி ஒரு கற்பனை வருது இல்லையா? அப்ப அந்த அன்பு இந்த மனசுல அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்றாரு. அன்பு ஒரு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி. நம்மளுடைய உடலுக்குள்ள அந்த அன்பு வந்து நம்மளுடைய சிந்தனையில ஒரு மேல எழக்கூடிய ஒரு ஒளி மாதிரி அது தோன்றும். அததான் வந்து நம்ம சிவம் அப்படின்னு சொல்றோம். ஜோதி அப்படின்னு சொல்றோம். நமக்குள்ள அந்த அன்பு தான் வந்து ஒரு ஒளியா மேல் நோக்கி எழக்கூடிய அந்த சிவ ஒளியா வந்து இருக்கு. இன்புறு கண்ணியோடு ஏற்க இசைந்தன. அப்படி வரக்கூடிய அந்த ஒளியில வேற என்ன இருக்குன்னா, இன்பமும் அந்த ஒளிக்குள்ளேயே கலந்திருக்கு. கண்ணியோடு ஏற்க இசைந்தன. அந்த அன்பு தான் சிவம் அப்படின்னா, அந்த இன்பம் தான் வந்து சக்தி. கண்ணியோடு ஏற்க இசைந்தன. அந்த அந்த ஒளியுமா உள்ள இருக்கிறது சிவனும் சக்தியுமா, அன்பும் இன்பமுமா நமக்குள்ள அந்த ஒளி இருக்கு. துன்புறு கண் இயந்தாடும் துடக்கற்று. நமக்கு வரக்கூடிய அந்த துன்பம் எதனால நமக்குள்ள வருது? எப்படி அந்த அன்பு வரும்போது அந்த இன்பமும் சேர்ந்து வந்துருது? துன்பம் எப்படி விலகுது அப்படின்னா, நம்ம எப்படி இந்த துன்பத்த அனுபவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஐம்புலன்களால தான் அந்த துன்பத்த வந்து நாம உணர்றோம். ஆ நம்மள சுத்தி எது எல்லாம் கஷ்டமா இருக்குங்கிறது நமக்கு எப்படி உணர்றோம்னா, கண், காது, மூக்கு, நாக்கு இது வழியா தான் வெளியில உள்ள துன்பத்த உணர்றோம். அப்ப அந்த துன்பத்த நாம உணராம இருக்கிற மாதிரி இந்த ஐம்புலன்களையும் ஆ தடக்கற்று அப்படின்னா, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, ஐம்புலன்களால நமக்கு எந்த விதமான உணர்வும் வராத மாதிரி, அந்த துன்பம் வராத அதாவது துன்பம் வரத்தான் செய்யும். அது நம்மள பாதிக்காத மாதிரி இந்த ஐம்புலன்கள நமக்கு வந்து ஒரு துடக்கற்றுனா, அத வந்து துடைத்து விடுறது மாதிரி. அந்த துன்பத்த நமக்கு வந்து உணர்த்தாது. நண்பு உறு சிந்தையை நாடுமின்னாரே. அப்ப அந்த மாதிரி நமக்கு அந்த துன்பத்த உணராம நாம அந்த இன்பத்திலேயே இருக்கணும் அப்படின்னா, நண்பு உருனா நாளும் நாம வந்து அந்த ஆ எ அன்பு அப்படிங்கிற அந்த சிந்தனையில மட்டுமே இருந்தாதான், நம்மளால அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிற சிவ ஒளியில போய் கலந்து, இன்பமாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அன்புறு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி. நம் மனதில் தோன்றக்கூடிய அந்த அன்பு என்பது என்னும் உணர்வு ஒரு சிவ ஒளியாக நமக்குள்ள ஜோதியாக இருக்கும். இன்புறு கண்ணியோடு ஏற்க இசைந்தன. அந்த அந்த ஒளிக்குள்ள இன்பம் அப்படிங்கிற வந்து ஒரு சக்தியா அந்த கன்னியாக அந்த ஒளிக்குள்ளேயே இருக்கிறது. துன்பு உறு கண் இயந்தாடும் துடக்கற்று. நம்மள வரக்கூடிய துன்பம் நம்மள பாதிக்காதபடி ஐம்புலன்களுக்கும் நமக்குமான அந்த உணர்வு வந்து துண்டிக்கப்படுகிறது. நண்பு உறு சிந்தையை நாடு மின்னாரே. அத்தகைய இன்பத்தையே நாம அனுபவிக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் அன்பாகவே இருக்கும்போது, அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்து இன்பமாக இருக்க முடியும். அப்ப இன்பத்தை அடையறதுக்கான ஒரு வழியும் அன்புதான் அப்படின்னு சொல்றாரு. 283வது பாடல். புணர்ச்சியுள் ஆயிலை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே. இப்ப இந்த பாடல்ல வந்து அந்த அன்பும் இன்பமும் எப்படி வந்து கலந்து நமக்குள்ள இருக்கு அத போய் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரோ, இந்த பாடல்ல இறைவனை நாம எப்படியெல்லாம் போய் அடையலாம், அந்த அன்பை எப்படியெல்லாம் நாம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புணர்ச்சியுள் ஆயில் ஆயிலை மேல் அன்பு போல. புணர்ச்சி அப்படிங்கிறது ஆண் பெண் புணரக்கூடிய அந்த புணர்ச்சியானது ஆயிலை மேல் அன்பு போல. அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் இணையணும் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தும் போதுதான்
அந்த புணர்ச்சியில ஈடுபட்டு அந்த அதிகப்படியான அந்த இன்பத்தை வந்து அவங்க வந்து அடையிறாங்க. உணர்ச்சியில் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு. இப்ப அதே மாதிரி நம்ம இறைவனை போய் நாம எப்படி அடையணும் அப்படின்னா, எப்படி அந்த ஆண் பெண் அன்பு செலுத்தி அடையிறாங்களோ அதே மாதிரிதான் நாமளும் இறைவன் மேல அன்பு செலுத்தி தான் அந்த இறைவனை போய் அடைய முடியும். உணர்ச்சி இல்லாது புலாவி உலாவி நம்ம வந்து அந்த ஆஹ் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அன்பும் இல்லாம நாம வந்து வெறும் உடல் இன்பத்துக்காக நம்ம ஈடுபடும் போது அதுல எந்த இன்பமுமே கிடைக்காது. அதே மாதிரிதான் நாம இறைவனை போய் அடையணும்னா நம்ம மனதார அவர் மேல அன்பு செலுத்தி அந்த உள்ளத்து உணர்ச்சியால நாம போய் இறைவனை அடையும் போதுதான் அந்த உண்மையான இன்பத்தை வந்து நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பாடல்ல வந்து ஆண் பெண் இணையக்கூடிய அந்த புணர்ச்சி எப்படி வந்து ஒரு தூய்மையான அன்பால கலந்து நடக்குமோ அதே மாதிரி நம்ம இறைவன் மேல அன்பு செலுத்துறதும் வந்து உள்ளத்தால ஒரு அன்பான உணர்ச்சியா போய் இருக்கும்போதுதான் நம்மளால அந்த பேரின்பத்துல போய் இருக்க முடியும். 284வது பாடல். உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவார் இல்லை. பத்திமையாலே பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. இப்ப இறைவனை நாம வந்து உண்மையான உணர்ச்சியோட உள்ளத்து உணர்ச்சி அப்படிங்கறது அந்த அன்பு செலுத்தி நாம போய் அடைந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப அந்த அன்பு வந்து சித்தர்கள்லாம் எப்படி போய் இறைவனை அடையிறாங்க, அவங்க கிட்ட அந்த அன்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. உற்று நின்றாரோடும் அத்தகு ஜோதியை. அந்த ஜோதி அப்படிங்கறதுதான் இறைவன். போன பாடல்ல எப்படி நாம வந்து அந்த உள்ளத்து உணர்ச்சியால நம்ம அந்த இறைவன் ஆகிய அந்த ஜோதியை போய் அடையிறோமோ சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவாரில்லை. சித்தர்கள் வந்து அவங்க எப்படின்னா அன்பு செலுத்தி அப்படிலாம் போய் இறைவனை அடைய மாட்டேங்கிறாங்க. அவங்க போறது வந்து ஒரு கடினமான பாதை மாதிரி. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து ஒரு தனி வாழ்க்கை மாதிரி போய் அந்த இறைவனை கஷ்டப்பட்டு தான் உணர்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம அடையணும்னு அவசியம் இல்லை. இறைவனை வந்து நம்ம அறிவால அலசி ஆராய்ந்து பார்த்தோம்னா என்னைக்குமே நம்மளால இறைவனை போய் அடைய முடியாது. அப்ப ரொம்ப எளிமையான வழி, பத்திமையாலே பணிந்து அடியார் தொழ. யாரனாலுமே சரி அவங்க மேல ஒரு அன்பு மரியாதையோட அவங்களுக்கு வந்து நம்ம பணிந்து அவங்கள தொழுது நாம இருந்தோம்னாலே போதும். முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. நம்ம எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தினாலே போதும், இறைவன் நமக்கு வேணுங்கிற அந்த முக்திய வந்து கொடுத்து நமக்கு வந்து அந்த அருள் செய்வான். அப்ப நம்ம சித்தர்கள் மாதிரி கஷ்டப்பட்டுலாம் வந்து இறைவனை அடைய வேண்டியதே இல்லை. இல்லற வாழ்க்கையில எல்லாரோடையுமே இருந்து அந்த இன்பத்தை அனுபவிச்சு அன்பாக இருந்தாலே போதும், நாம வந்து இறைவனை அடைந்து விடலாம். 285வது பாடல். கண்டேன் கழல் தரு கொன்றையினான் அடி, கண்டேன் கரி உரி யான் தன் கழல் இணை, கண்டேன் கமல மலர் உறைவான் அடி, கண்டேன் கழல் அது என் அன்பினுள் யானே. இப்ப இந்த பாடல்ல திருமூலர் வந்து அவரு அன்பால இறைவனை அடையும் போது அந்த இறைவனை அவர் எப்படி எல்லாம் உணர்ந்தாரு, அவர் எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கண்டேன் கழல் தரு கொன்றையினான் அடி. கண்டேன்னா நான் போய் இறைவனை பார்த்துட்டேன். அவர் எப்படி இருக்கான்னா கழல் தரு கொன்றையினான் அடி. அந்த நல்ல நறுமணம் வீசக்கூடிய அந்த மஞ்சள் நிறமாகன அந்த கொன்றை மலர்களை சூடிட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை போய் நான் பார்த்தேன். கண்டேன் கரி உரி யான் தன் கழல் இணை. பார்த்தேன் கரி உரி அப்படின்னா அந்த கருமையான உருவத்தை உடைய யான் தன் கழல் இணை. அந்த யானைய தான் வந்து சொல்றாங்க.
யானை நம்ம எதோட நமக்குள்ள ஒப்பிடுவாங்க அப்படின்னா, ஆணவ மலத்த தான் வந்து யானையோட ஒப்பிடுவாங்க. ஏன்னா, நம்ம எல்லாத்தையுமே அ சரி, சரின்னு விட்டுக்கிட்டே வந்தாலும், கடைசி வர நான் போய் இறைவன அடையணும், நான் இறைவன பார்க்க மாட்டேனா, நான் செய்திட மாட்டேனா, அப்படின்னு அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணவம் வந்து முற்றிலுமா அழியாது. கடைசி வரைக்கும் அது கொஞ்சமாவது இந்த ஆன்மாவோட ஒட்டிக்கிட்டே தான் வரும். அப்ப அந்த ஆணவ மலத்த பிரிக்கிறது தான் அவ்வளவு கஷ்டம். அது வந்து அந்த அளவுக்கு யானை மாதிரி ரொம்ப வலிமையான ஒரு குணம் தான் அந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு குணம். அது நம்மகிட்ட இருக்கு. அந்த அந்த யானை போன்ற அந்த ஆணவ மலமே இல்லாதவன் தான் இறைவன். அப்பேற்பட்ட இறைவனுடைய கழல் இணை வணங்கினேன். அவனுடைய அந்த ஆணவமற்ற ஒரு இறைவனுடைய திருவடியை வந்து நான் பார்த்தேன். கண்டேன் கமல மலர் உறைவானடி. கமல மலர் அப்படிங்கிறது கமலம்னா தாமரைப்பூ. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தாமரைப்பூ எதுன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு தாமரைப்பூ. பொதுவா அந்த அ சக்கம் கமல மலர் அப்படின்னாலே முதல் சக்கரத்த குறிக்கிறது. அப்ப தன்னுடைய மூலாதார சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை பார்த்தேன். அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டேன் கழல் அது என் அன்பினுள் யானே. அவருடைய இத்தகைய அந்த திருவடிய பார்க்க முடிஞ்சதுக்கு காரணம், நான் அன்பு செலுத்தினது தான் காரணம் அப்படின்னு அவருடைய அன்ப வந்து அவரு அ உயர்வா வந்து சொல்றாரு. 3 விஷயங்கள் சொல்லியிருக்காரு சிவபெருமானுக்கு. கொன்றை மலரை அணிந்த அந்த சிவபெருமானுடைய திருவடியை பார்த்தேன். அந்த கரிய உருவமான யானை போன்ற அந்த ஆணவ மலத்தை இல்லாத அந்த சிவபெருமானுடைய திருவடியை பார்த்தேன். அந்த கமல மலரான அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் பார்த்தேன். இந்த 3 விதமா இறைவன வந்து நான் பார்த்தேன். இதற்கெல்லாம் காரணம் நான் அவன் மீது கொண்ட அன்பினால்தான் அப்படின்னு அன்ப வந்து உயர்வா சொல்லியிருக்காரு. 286வது பாடல். நம்பனை நானாவிதப் பொருள் ஆகுமென்று உம்பரில் வானவர் ஓதும் தலைவனை இன்பனை இன்பத்து இடைநின்ற இரதிக்கும் அன்பனை யாரும் அறியகிலாரே. இறைவன ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. எல்லார்கிட்டயும் அன்பா இருந்துட்டாலே போதுமே, இறைவன அடைந்துரலாமே. அப்புறம் ஏன் நம்மளாலலாம் இறைவன பார்க்க முடியல? அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. நம்பனை நானாவித பொருள் ஆகுமென்று. அ நம்பனை அப்படின்னா, அ நம்பக்கூடியவனான, நானாவித பொருள், எல்லா விதமான பொருள்களுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடியவன். ஆகும் என்று அவன்தான் அந்த இறைவன். நம்பக்கூடிய உரியவனான எல்லா பொருள்களிலும் இருக்கக்கூடியவனான எம் இறைவன். உம்பரில் வானவர் ஓதும் தலைவன். ஆஹ் அனைத்துக்குமான தலைவன் என்று தேவர்களாலேயும் போற்றப்படக்கூடிய தலைவன் அப்படின்னு 2 வரியிலையும் சிவபெருமான வந்து உயர்த்தி சொல்றாரு. இன்பனை இன்பத்து இடைநின்ற ரதிக்கும். அவ்வளவு உயர்ந்த தலைவனை வந்து நம்ம எங்கேயோ இருக்கான் போல அப்படின்னு தேட வேண்டாம். நம்ம எல்லாருக்குள்ளயும் அவன் வந்து இன்பமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்பம் தான் அவன். அப்ப துன்பம் வரும்போது போயிடுறானா, இன்பத்துல மட்டும் இருக்கானா அப்படிலாம் கிடையாது. இடைவிடாமல் நமக்குள்ளேயே தான் இருக்கான். இன்பமாக நமக்குள்ளேயே இருக்கான். அன்பானை யாரும் அறியகிலாரே. அன்பனை யாரும் அறியலாரே. அத்தகைய ஒருத்தன் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பானவன நாம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்றதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லா பொருள்கள்லையும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய இறைவன், தேவர்களாலும் வணங்கக்கூடிய தலைவனானவன், நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் இன்பமாக பொருந்தி நமக்குள்ளேயே இடைவிடாது நிற்கக்கூடிய ஒருவனை நாம் யாரும் அறிவதற்கு முயற்சி செய்வதே இல்லை. காரணம் நம்ம வந்து அன்பாக இல்ல. அதனாலதான் நம்மளால அவரை உணர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கார். 287வது பாடல். முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார்
அன்பு இல் இறைவனை யாம் அறிவோம் என்பர். இன்பப் பிறப்பும் இறப்பும் இல்லான் நந்தி அன்பில் அவனை அறிகிலாரே. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு. தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்லியிருக்காரு. முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார். நமக்கு ஏன் இப்ப இந்த பிறவி எடுத்தோம், நாம ஏன் பிறந்தோம், ஏன் போன பிறவில நாம இறந்தோம், இறந்ததுனால தானே திரும்ப பிறந்தோம், இது எதுவுமே நமக்கு இப்ப ஞாபகத்துல இல்ல. ஆனா போன பிறவில நாம பல வினைகள் செய்திருக்கோம், கர்மங்கள் செய்திருக்கோம். அதனால நமக்கு இந்த பிறவி இப்போ வந்திருக்கு. அத நாம மறந்துட்டோம். பிறவிய நாம மறந்துட்டோம். அன்பு இல் இறைவனை யாம் அறிவோம் என்பர். அப்ப அந்த ஒவ்வொரு பிறவிக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த பிறவில இறைவனுக்கு அடையணும்னா அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன புரிதல் மட்டும் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த இறைவனை அறியணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இன்பப் பிறப்பும் இறப்பும் இல்லான் நந்தி. இந்த இந்த பிறப்பும் இறப்பும் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வருது. அதை நமக்கு கொடுப்பவன் அந்த நந்தியாகிய சிவபெருமான். ஆனா அவனுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. அவன் எப்பயுமே ஆதியும் அந்தமுமா அவன் முழு பொருளா இருப்பவன். அன்பில் அவனை அறிகிலாரே. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பல பிறவிகள் எடுத்து எடுத்து வர்றனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த இந்த உலக வாழ்க்கையில இருந்து அந்த பற்று போய் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அது வந்ததே பெருசுதான். அப்ப அந்த அந்த இறைவனை அடையிறதுக்கு நாம அன்பு செலுத்தினாலே போய் அடைந்திரலாம். அதை இத்தனை பிறப்பு இறப்பு எடுத்து வந்தும் ஏன் நாம இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கோம். நீ பிறப்பு இறப்பு எடுக்கிறதுக்கு காரணமே நீ இன்னும் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தல அப்படிங்கறதுதான் காரணம். அப்ப நீ அன்பு செலுத்தினேன்னா இறைவனை அடைஞ்சிடலாம். இது ஏன் இன்னும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் எத்தனை பிறவி நாம எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. 288வது பாடல். ஈசன் அறியும் ராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை தேசு உற்று இருந்து செயலற்று இருந்திடில் ஈசன் எம் இடை ஈட்டி நின்றானே. ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை, இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இரவும் பகலும் மாறி மாறி நாம தவம் செய்யறோம் அப்படின்னா அந்த தவத்துல அன்புதான் இருக்கணும். அன்பால மட்டும்தான் போய் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களே. யாரெல்லாம் அந்த மாதிரி இரவும் பகலுமா இறைவனையே நினைத்து அன்பு செலுத்தி இருக்காங்களோ, தேசு உற்று இருந்து செயலற்று இருந்திடில். அப்ப நம்ம இரவும் பகலும் இறைவனையே நினைச்சிட்டு அன்போடையே இருந்தோம்னா நம்ம இந்த தேசு உற்று அப்படிங்கிறது இந்த இந்த உடலால நாம செய்யக்கூடிய அந்த செயல்கள் குறைஞ்சிரும். அன்பு மட்டுமே நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில காட்டக்கூடிய அந்த செயல்கள்ல இருந்து வரக்கூடிய வினைகள் குறைந்திடும். ஈசன் எம் இடை ஈட்டி நின்றானே. அப்ப நமக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் குறையுது அப்படின்னா செயல்கள் மூலமா தான் நமக்கு அடுத்து பிறவிகள் வருது. அப்ப செயல்கள் குறையும் போது நமக்கு பிறவிகள் குறைந்திடும். அப்ப இறைவன் நமக்கு உள்ளேயே நமக்கு அந்த அருளை கொடுத்து நம்மளுடைய பிறவிய குறைத்திடுவார். அப்ப அந்த பிறவி இல்லாம இருக்கணும்னா இரவும் பகலும் நம்ம சிவனையே நினைத்து அன்பு மட்டுமே செலுத்துபவர்களாக இருந்தோம்னா அந்த தவத்தின் காரணமாக நாம செய்யக்கூடிய செயல்கள் குறையும். அது மூலமா நமக்கு பிறவிகள் குறையும். அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப தவம் பண்றதும் அன்பு செலுத்துறதுக்காக தான் நாம பண்ணணும். விட்டு பிடிப்பதன் 289வது பாடல். விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையாய் பெருமையை எட்டும் என் ஆறுயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே. விட்டு பிடிப்பதேன்,
விட்டு பிடிப்பதுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 40 வயசுல இருக்கோம்னா, நமக்கு என்ன தோணும்னா, இப்ப 40 வயசு தான ஆகுது. இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுக்கலாம். 60 வயசுல நம்மளால ஓடி ஆடி வேல பாக்க முடியாது. அந்நேரம் வந்து கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸா வீட்ல உட்காந்து, இந்த திருமந்திரம் இதெல்லாம் படிச்சு, அப்போ வந்து நம்ம சிவன தேடி போவோம். இப்போ வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல பாப்போம். பிள்ளைங்கள செட்டில் பண்றதுல பாப்போம் அப்படின்னு தான் சாதாரணமா நமக்கு வந்து மனம் இருக்கும். அதுதான் வந்து விட்டு பிடிப்பது. இப்ப இந்த வயசுல நாம வந்து விட்டுட்டு, அடுத்து வயசான காலத்துல நாம போய் பிடிக்கலாமே, இளமையில விட்டுட்டு முதுமையில பிடிக்கலாமே அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அது ஏன்? ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? மேதகு சோதியை, அந்த ஒளி பொருந்திய அந்த ஜோதியை சிவபெருமான தான் சொல்றாரு. தொட்டு தொடர்வன் தொலையாய் பெருமையை. அப்படி ஒரு ஜோதி உனக்குள்ள இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம், அவன விடாம அவன நீ வந்து பிடிச்சுக்கிட்டேனாலே போதுமே, அவனுடைய பெருமையெல்லாம் நீ உணர்ந்துட்டு, அவன மட்டுமே நீ சிந்திச்சுட்டு இருந்தாலே போதுமே, எல்லாமே தானா நடக்கும். நம்ம பிள்ளைங்கள பாத்துக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய குடும்பம் எதுனாலுமே வந்து தானாகவே நடக்கும். அதனால இந்த வயசுலயே நாம வந்து இறைவனுடைய சிந்தனையில அவர வந்து விடாம தொடர்ந்து அவருடைய நினைவிலே இருக்கணும். எட்டும் என ஆருயிராய் நின்ற ஈசன். எட்டும் அப்படிங்கிறது சிவபெருமான் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளா இருக்காரு. ஆனா அவர நம்மளால எட்டி பிடிக்க முடியும். அத்தகைய ஒரு ஆருயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே. அவரோட போயி நாம கலக்கிறது. நமக்குள்ள இருக்க ஜோதியோட நாமளும் போய் கலக்கிறது தான். இந்த இடத்துல மஞ்சனம் அப்படிங்கிறது நீராடல். எப்படி ஒரு நீர் வந்து கலந்துருச்சுன்னா அத பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி நாமளும் வந்து அன்பு செலுத்தி சிவபெருமானோட கலந்துட்டோம் அப்படின்னா, நம்மளையும் வந்து அவர்ட்ட இருந்து பிரிக்க முடியாது. அப்ப அவரோட போய் நாம ஒண்ணு சேர்றதுக்கான ஒரே வழி என்னன்னா, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக் கூடாது. இப்போ உனக்கு இறைவனுடைய சிந்தனை வந்துருச்சா, இப்பவே வந்து அவர தொழுது வணங்கி அவர போய் அடைந்திரணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதுக்கு அன்பாக இருந்தாலே போதும். அப்படி இருந்தாலே நாம வந்து அந்த இறைவனோட போயி கலந்துரலாம் அப்படின்னு 10 பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காரு. லைட்டா அந்த 10 பாடல்களையும் ரீகால் பண்ணிரலாம். முதல் பாடல்ல என்ன சொல்லியிருந்தாரு? நம்ம எவ்ளோ அன்பு செலுத்துறோங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம செலுத்தக்கூடிய அன்புக்கு ஏற்ற மாதிரி அவர் அருள் செலுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2வது பாடல்ல நமக்கு இன்பம், துன்பம் 2மே வர்றதுக்கு காரணம் இறைவன் தான். இறைவன் நம்ம போன பிறவில செய்த இன்பத்த வந்து குடுத்து நல்வினைக்கு பதிலா இப்ப இன்பத்த குடுத்து நம்மள அனுபவிக்க வைப்பார். அதே இறைவன் போன பிறவில செய்த அந்த துன்பத்தையும் குடுத்து அனுபவிக்க செய்வார். அந்த துன்பத்த இப்ப நாம எப்படி கடக்கிறதுன்னா, அதையும் நாம அன்பா இருந்து ஏத்துக்கும்போது கடந்துரலாம். 3வது பாடல்ல அந்த துன்பம் நம்மள தாக்காம இருக்கிறதுக்கு, இந்த பொறிகளுக்குமான அந்த உணர்வ துண்டிக்கும்போது, நம்மளால அந்த அன்பு நெறியிலே இருந்தோம்னா, இன்பத்துல மட்டுமே நம்மளால திளைக்க முடியும். 4வது பாடல்ல அந்த புணர்ச்சியோட ஆண், பெண் புணர்ச்சியோட ஒப்பிட்டு, இறைவன வந்து நம்ம உள் உணர்வால அந்த உள்ளத்து உணர்ச்சியால் நாம அன்பு செலுத்தும்போது, எப்படி இந்த சிற்றின்பம் கிடைக்குமோ, அதே மாதிரி அந்த பேரின்பமும் நமக்கு கிடைக்கும். 5வது பாடல்ல ஆராய்ந்து என்னைக்குமே இறைவன போயி நாம அடைய முடியாது. அறிவால அலசி ஆராய்ந்து போறது வந்து கடினம். அன்பால மட்டுமே இறைவன அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 6வது பாடல்ல திருமூலர் எப்படி இறைவன உணர்ந்தாரு? அந்த கொன்றை வேந்தனையும், அந்த ஆணவ களிறை அடக்கிய இறைவனுடைய திருவடியையும், மூலாதாரத்துல இருக்கக்கூடிய இறைவனையும் அன்பால மட்டுமே கண்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 7வது பாடல்ல வந்து அந்த அவ்வளவு பெரிய உயர்ந்தவன் தேவர்களால தொழக்கூடிய அந்த வானுலகத்துல இருக்கக்கூடிய இறைவன் கீழே இறங்கி நம்ம ஒவ்வொருவருடைய மனதுக்குள் பொருந்தி இருக்கிறார். அத்தகைய உயர்ந்தவனை அடைவதற்கு அன்புதான் ஒரே வழி அப்படின்னு 7வது பாடல்ல சொல்லியிருந்தார். 8வது பாடல்ல
இந்த பிறப்பு இறப்பு நீங்குவதற்கும் ஒரே காரணம், நாம அன்பு செலுத்தினாலே போதும். அந்த பிறப்பு இறப்பு இல்லாம நம்மளால இருக்க முடியும். 9வது பாடல்ல அப்ப எப்படி அன்பு செலுத்தணும்? இரவும் பகலும் எப்படி ஒரு தவ நிலையில நாம இருக்கணும்? அந்த தவம் அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னு சொன்னாரு. 10வது பாடல்ல இந்த இளமையில விட்டுட்டு முதுமையில போய் இறைவன பற்றுவோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. எப்ப இறை சிந்தனை வந்துருச்சோ, அப்ப இருந்தே நாம அன்பு செலுத்தி இறைவன மட்டுமே நினைத்திருந்தாலே போதும். இறைவன அடைந்திரலாம். மற்ற துன்பம் நமக்கு ஏற்படாது. அப்படின்னு இந்த ப 10 பாடல்கள்லயும் அவர் என்ன தெளிவா சொல்றாருன்னா, நீ அன்பு மட்டும் செலுத்து. உனக்கு வரக்கூடிய துன்பம் தானாகவே விலகிடும். நீ இன்பத்திலே இருக்கலாம் அப்படின்னு அன்ப உயர்த்தி சொல்லியிருக்காரு. இதோட இந்த 10 பாடல் முடியுது. அடுத்த பாடல் அடுத்த தலைப்பு கல்விய பற்றி இருக்கு. அத அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.